இப்படி மியாசாக்கி வந்து ஒரு 2 ஏக்கர் பண்ணலான்னு நினச்சிருக்கேன் சார். அதுக்கு வந்து எனக்கு கன்றுகள் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. அவங்க மட்டும் இல்லை, நம்ம நர்சரியில் சேல் பண்ணுறதுக்காக இந்த மியாசாக்கி நம்ம வர வச்சு வெஸ்ட் பெங்கால்லேருந்து வர வச்சு ஃபுல்லாகவே க்யூரிங்கில் வச்சுருக்கோம். அதாவது நம்ம மண் தண்ணிக்கு மாற்றி அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இலையெல்லாம் வெள்ளையாக இருக்கும், இந்த மாதிரி கலரில் இருக்கும். பழமும் அது மாதிரி இந்த தெரியுதா, ஒயிட் கலரில் க்ரீனும் ஒயிட்டும் கலந்துருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரி நம்மகிட்ட ஒரு 10-15 வெரைட்டி இருக்குது கொய்யாவில் எக்ஸாட்டிக்காக. 2 சீசன் காய்ச்சுது. கிட்டத்தட்ட ஒரு 110 காய் காய்ச்சுது. ஒரு 60 ஒரு 50 இந்த இப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 காய் இருக்குது. வணக்கம். சென்னை கூடாஞ்சியில் இருக்கக்கூடிய கிரீன் நர்சரியில் தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். இன்றைக்கி என்னன்னா, ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. அவங்க வந்து வாழப்பாடி, சேலம் வாழப்பாடியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப நாள் ஃபாலோவர், நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு காண்டாக்ட் பண்ணாங்க. இப்படி மியாசாக்கி வந்து ஒரு 2 ஏக்கர் பண்ணலான்னு நினச்சிருக்கேன் சார். அதுக்கு வந்து எனக்கு கன்றுகள் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. நிறைய விவசாயிகள் கேட்குறாங்க, ஆனால் யாருமே பெரும்பாலும் நிறைய இவ்வளோ கன்றுகள் 2 ஏக்கர் 1 ஏக்கர் வைக்கணும்னு அதிகமாக வரல. ஒரு சில இடங்களில் வச்சுருக்காங்க, ஆனால் அவங்களும் சக்ஸஸாக இப்போ வளர்ந்துட்டு இருக்கு. நம்மகிட்ட 5 செடி 10 செடி வாங்கினவங்களாம் நிறைய பேர் காய்ச்சி இந்த வாட்டி நிறைய ஃபோட்டோ ஷேர் பண்ணாங்க. நல்லா இருக்குது பழம் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ அந்த கஸ்டமர் வந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, நம்ம நர்சரியில் சேல் பண்ணுறதுக்காக இந்த மியாசாக்கி நம்ம வர வச்சு வெஸ்ட் பெங்கால்லேருந்து வர வச்சு ஃபுல்லாகவே க்யூரிங்கில் வச்சுருக்கோம். அதாவது நம்ம மண் தண்ணிக்கு மாற்றி அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நம்மகிட்ட வந்து 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவு தரையில் நடுற அளவுக்கு பக்குவப்பட்டுருச்சு. கரெக்டாக அவங்களும் அந்த விவசாயம் வந்திருக்காங்க. அவங்களோட கொஞ்சம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சார்? செந்தில்குமார். செந்தில்குமார். நீங்கள் வாழப்பாடி பக்கத்தில் சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க சார், வாழப்பாடி பக்கம் வேப்பிலைப்பட்டி. வேப்பிலைப்பட்டி. ஓகே. எத்தனை வருஷமா அந்த விவசாயம் பண்ணுறீங்க? நம்மளது பிறந்ததே விவசாய குடும்பத்தில் தான். சரி. அது பிறந்தே விவசாயம் தான். சரி. பேஸே விவசாயம் தான். அதில் நம்மளது ஒரு 5 ஏக்கர் இருக்கு. ஆமாம். இப்போ எவ்வளோ வருஷமா நீங்கள் இந்த பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த விவசாயத்தில் ஈடுபாடு எவ்வளோ வருஷம்? நான் தான் சார், நான் 12th முடிச்சதுலேருந்து அப்போ இருந்தே சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு சார். நிறைய பேசிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ஆமாங்க. எல்லாமே உடனே செயல்படுத்தி பார்க்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? ஆமாங்க சார். உங்களுடைய மனநிலை எப்படின்னா, ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் வருதுன்னா அதை நம்ம செயல்படுத்தி பார்க்கணும். இப்போ பயோ ஃபெர்டிலைசர் இருக்குது, அசோஸ்பைலாம் இருக்குன்னா கூட அதை நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கிறீங்க. வீட்லயே கூட நம்ம எந்த வேஸ்ட்டையும் பண்றது, பயோ வேஸ்ட் அது கூட சொன்னீங்களா அழகா. பெங்களூர்ல இருந்து அங்க வேஸ்டா, இப்போ நீங்க இருக்கிறது பெங்களூர் தான் சார். அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க சார். அங்க கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டை கூட கம்போஸ் பண்ணி வாழப்பாடி எடுத்துட்டு வந்துடும் சார். அது ட்ரம்ல போட்டு வேஸ்ட் டீகம்போசர் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி பால்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஈஸ்ட் எல்லாத்தையும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ட்ரம்ல வச்சுட்டு ஒரு மாசம் 1.5 மாசம் கழிச்சு அது அப்படி ரெடியாக எடுத்து. ஆமா, ஏன்னா நிறைய பேர் அவங்க வீட்டுல பண்றதுக்கே யோசிக்கிறாங்க. நீங்க பண்ணி எடுத்துட்டு வரீங்க, உங்களுடைய ஆர்வம் இதுவே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்க, அதே மாதிரி அது அவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் நான் பஸ்ல வச்சு கொண்டு அது அந்த ஆர்வம் தான் காரணம். எதுவுமே நம்ம செய்யறது ஒரு ஆர்வத்துல தானே செய்யறது. இப்ப இந்த மியாசாக்கி எப்படி வளர்க்கணும்னு உங்களுக்கு ஆசை வந்தது? சார், ஆக்சுவலா சார் இது ஆன்லைன்ல பார்ப்பேன். இந்த செடிகளை இந்த வெரைட்டி பத்தி எனக்கு ஆர்வம் இருந்தது. எல்லா வெரைட்டி பத்தியும் ஆர்வம். மாம்பழ விவசாயி நான் ஒரு காலத்துல 800 மரம் வச்சிருந்தோம் சார். ஓகே. தர்மபுரியில வச்சிருந்தோம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் 90sல எல்லாம் இதே மாதிரி சிச்சுவேஷன்லாம் வந்தது. அதுக்கு பிறகு அதனால அந்த ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது. அப்படி இருக்கும்போது உங்க நர்சரியில ஒரு 2 செடி ஆர்டர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வாங்கி இது எப்படி இருக்கு பாப்போம், டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணி பெங்களூருக்கு தான் வர வச்சேன். சரி. ஏன்னா ஊர்ல வந்து ஒழுங்கா பாப்பாங்களா இல்லையா, நீங்க பெங்களூர்ல இருந்தா பெங்களூர் இருக்கேன், நம்ம தான் பார்க்க முடியும், பார்க்கணும்னு வாங்கினேன். அதை வாங்கி டெஸ்ட் பண்ணப்போ அது பட் கிராஃப்டட் பட்டிங் காய் வந்தது சார். காய் வந்தது, பழம் வந்தது. பழம் மரத்துல அந்த செடியிலேயே போட்டோ கூட ஷேர் பண்ணி அது பனியன் கிளாத்ல கட்டி வச்சு தொங்க தாங்காதுன்ட்டு அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். சரி, எப்படி டேஸ்ட் என்ன ஃபீல் பண்ணீங்க? டேஸ்ட் நல்லா இருந்தது சார். நல்லா இருந்தது. கலர் மட்டும் அந்த சன்லைட் இல்ல. கரெக்ட். என்ன பெங்களூர் கிளைமேட் கொஞ்சம் அதே தான் ஜப்பானும் செயற்கையா உருவாக்குறான். ஜப்பான்ல என்ன பண்றாங்கன்னா, நமக்கு அவங்க குளிர் இருக்கிறதுனால செயற்கையா அது வெப்பத்தை உருவாக்கி அந்த மாதிரி உற்பத்தி பண்ணி ஒரு டெஸ்ட் பேபியை வளர்க்கறதுனால அவங்க கலர் வருது, நல்ல ஒரு இதா இருக்கு. ஆனா இந்த டேஸ்டோ மற்றபடி அந்த
சத்துக்களும் எல்லாமே ஒன்னா தான் இருக்கும். அதுல மாற்றம் இருக்காது சார். உங்களுக்கு நீங்க அனுப்புறது கொஞ்சம் கலர் கம்மியா இருந்தது, கொஞ்சம் எங்களுக்கு காய்ச்சதோட கொஞ்சம் கலர் கம்மியா இருந்தது. ஆனா எல்லாமே ஒரே செடி தான். ஒரே செடி தான் சார். அப்ப ஊருக்கு தக்க மாறுதுங்க சார். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே ஃபைன், இது வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, இது வருது, இது மாஞ்செடி நல்லா வருதுன்னு. அப்புறம் அதுக்கு பிறகு சாருடைய யூடியூப்பை ஒன்னு கூட மிஸ் பண்ண மாட்டேன், பார்த்துட்டே இருப்பேன். அவர் அந்த அவருடைய தோட்டத்துல இருந்த இந்த தோட்டத்துல இது மியாசாக்கியுடைய செடி, அதுல பூ வந்தது, இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் அதிகம் ஆயிடுச்சு. ரைட்டு, இது சென்னையில அவ்வளோ அந்த கிளைமேட்டுக்கு அந்த பிஹெச் அந்த வாட்டர்ல இது வந்து ஒரு பேரல் லேண்ட். ஆக்சுவலா இப்ப நம்ம நிக்க கூடியது ஒரு பேரல் லேண்ட் தான். இவ்வளவு பசுமையா இருக்கு, இப்ப எவ்வளவு பசுமை இருக்கு பாருங்களா. இந்த பசுமையெல்லாம் ஒரு வேஸ்ட் லேண்ட்ல நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கிடையாது. இதை வந்து நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அதாவது இது வந்து பொதுவா தாத்தா பாட்டி வச்சிருக்க சொத்தோ இல்லைன்னாக்கா தொடர் விவசாயம் பண்ற இடத்துல விவசாயம் பண்றது ரொம்ப ஈஸி. புதுசா ஒரு இடத்துல விவசாயம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா மாத்தி இருக்கிறோம், அது ஒரு பெரிய முயற்சி. அதேதான் இப்ப வந்த உடனே இந்த வண்டியில இறங்கின உடனே அந்த சில்னஸ், ஆமா, யாரும் எல்லாருமே வரவங்க ஃபீல் பண்ணி அந்த காத்து வந்தது, அது வரும்போது அதுலயே அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. ஆமா, நேச்சுரல். அப்ப உள்ள வந்து நிக்கிறப்ப ஹியூமிட் அப்படி இருக்கு. ஒரு நல்லா இருக்கு. ஒரு உங்களுக்கு பெங்களூர் கிளைமேட் மாதிரி இன்னைக்கு இருக்கு. ஆமா சார், அதே மாதிரி தான் இருக்கு. அதுலயும் இன்னும் பாத்தீங்கன்னா இந்த காடுகள்ல இருக்கிற அந்த ஹியூமிடிட்டியோட அந்த ஃபீல் இருக்கு. இதெல்லாம் செடிக்கு ரொம்ப முக்கியம். ஆமா, இது வந்து நீங்க நடுறதுக்கு இப்ப என்ன அளவுல குழி எடுத்துருக்கீங்க சார்? நான் இப்ப ஒரு 1.5 அடி 2 அடி. ஆமா, 1.5 அடி நீங்க சொல்லி இழுக்கும் போதே தெரியுது. நீங்க பேசும்போதே சொன்னீங்க நான் மிஷின் வச்சு ட்ரில்லிங் பண்ணிருக்கேன் அப்படின்னு. நான் யாருக்கும் அதை ரெக்கமெண்ட் பண்றேன். என்ன கேட்டா அது தவறான ஒரு விஷயம். காட்டுல போய் மரம் நடுறீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது காட்டுல ஃபாரஸ்ட்ல வளர செடியை நடுவீங்க, அதுக்கு போய் அந்த ட்ரில்லிங்கை போட்டுட்டு பண்ணலாம். அது வந்து தப்பான கான்செப்ட் என்னோட கருத்து. சரி சரி. ஏன்னு கேட்டா நீங்க ஒரு 2க்கு 2 3க்கு 3 எவ்வளவு பெரிய பழம் எடுக்கிறீங்களோ தப்பு கிடையாது பொதுவா. இப்ப நீங்க எடுத்துட்டீங்க, அதே இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்திட்டு அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 2க்கு 2 பழம் எடுக்கணும். அந்த பழத்துல வந்து நீங்க உங்க மண் நல்ல மண்ணுன்னா அந்த மண்ணை திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல மண் இல்லாத பட்சத்துல நீங்க வேற மண் கலவை போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே தெரியுது, ஒரு பயோ ஃபெர்டிலைசர் உயிர் உரங்கள் பயன்படுத்துறது, ஆர்கானிக்கா என்ன பண்ணணுங்கிறது எல்லாமே தெரியுது. நீங்க நடும்போது வேற எதுவும் வேண்டியதில்லை. கண்டிப்பா உயிர் உரம் பயோ ஃபெர்டிலைசரை வந்து மண்புழு உரத்தையோட எருவோடய கலந்து அசோஸ்பெல்லம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா எல்லாமே கலந்து அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் போட்டீங்கன்னா அது அந்த கிருமிகள் வந்து நம்ம பூமியில குறைந்த அளவு இருக்கும், எல்லா பூமியிலையும் இருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் என்ன ஊக்கப்படுத்துறதுக்கு கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாம். அதே மாதிரி செடிக்கு ஒரு 1/2 கிலோ அது மாதிரி வேப்ப மண்ணாக்கு போடுங்க. வேற மற்ற உரங்கள் நீங்க போடுறதுன்னா கெமிக்கல் உரம் எந்த காலத்திலயும் போடாதீங்க. டிஏபி யூரியாலாம் போடாதீங்க. வீட்லயும் சொல்லி வைங்க. நிறைய வீடுகள் என்ன பண்ணா பெரியவங்களோ யாரோ ஒருத்தர் தெரியாத பட்சத்துல ஆர்வ கோளாறுல எடுத்து போட்டுருவாங்க. அதிகமா போட்டீங்கன்னா இல்லை சார், நானே அதை தவற பண்ணி ஒரு 20. ஆமா, நீங்க சில விஷயங்களை நம்ம பேசும்போது மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அது இந்த மாதிரி தாங்க சார். ஒன்னு செடியை பார்த்தேன், சரி இன்னும் வளரட்டும், நல்லா வளரட்டும், மழை காலமா இருக்குன்ட்டு டிஏபி இது காம்ப்ளெக்ஸ் இது 20-20-13 இருக்கு. எல்லாமே எல்லா நம்பரையும் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேன் சார். அதுல வந்து நிறைய செடி போயிடுச்சு, இறந்துருச்சு. அது வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது வந்து அனுபவத்தை சொல்றது மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். அது ஒரு மரம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வேணா அவங்க என்ன ஏதோ ஒன்று ட்ரை பண்ணட்டும். ஆமா, இந்த ஸ்டேஜ்ல வளர குழந்தைக்கு பிரியாணி கொடுக்க, அதுதான் நான் சொல்றது. அது வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனாக்க அது செடிகள் காஞ்சி போறதுக்கு வாய்ப்பு உண்டு. செடிகளை பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுக்கு செலக்ட் பண்ணி இது நல்லா செட்டான செடிகளை இப்ப கொடுத்துருவோம். இப்ப இந்த செடிகளை நடும்போது ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்ப கேட்கலாம் நீங்க. சார் இருக்கு இல்லையா? அதான் சார், அதான் இதுதான் சார். இப்போ இது எவ்வளவு நடணும் அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க. ஆமா, இப்போ இந்த பேக்கெட் இருக்கு பாத்தீங்களா, இந்த கவர் இருக்கு இல்லையா, இந்த கவர் பகுதி உள்ள போகணும். 2க்கு 2 பழம் எடுத்தாலும் இந்த பகுதி மட்டும் உள்ள போகணும். சிலர் இந்த இது வந்து வீ கிராஃப்டிங், இந்த தாய் செடி ரொம்ப கிடைக்காதனால என்ன பண்றாங்கன்னா வீ கிராஃப்டிங், இந்த தாய் செடியை வளர விட்டு அதுக்கப்புறம் ஒட்டு பண்றாங்க. அதனால தப்பு கிடையாது, நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த ஒட்டு பகுதியை வரைக்கும் 3 வரைக்கும் மண் போடக்கூடாது. நம்ம ஆக்சுவலாக மற்ற எந்த செடியாக இருந்தாலும் இந்த பேக்கெட் அளவு மறைகிற அளவுக்கு நீங்கள் மண் போட்டால் போதும். இதுமாதிரி போடுங்க. ஒரு கொம்பு காற்றுல ஆடாமல் இருக்கிறது கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் நடவு பண்ணதுக்கப்புறம் வேணா நீங்கள் கடல் பாசி உரமோ எருவோ இதுவும் நீங்கள் கிளறி அப்பப்போ போட்டுக்கிட்டு இருக்கணும். சில நிறைய கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் மண்ணும் வளமான மண்ணுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுல ஒரு 70% மண் வந்து ஏதாவது ஒரு குறைபாடோட தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அந்த மண் வளத்தையும் பார்த்துக்கணும், தண்ணியும் பார்த்துக்கணும். இந்த மண் வளமும் சரி தண்ணியும் சரி. தண்ணிலாம் எப்படின்னா உப்பு தண்ணியாக இருந்தால் நமக்கு எப்படி சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இது நம்ம நரம்பு மண்டலம் பாதிக்குதோ, அதேமாதிரி இப்போ ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு அந்த கொழுப்பு போய் எப்படி நரம்புகள் அடைச்சிக்குதோ, ரத்த நாளங்கள் அடைச்சிக்குதோ, அதே மாதிரி இந்த செடிகளுக்கும் வேறு தண்டு பகுதியெல்லாம் போய் அடைச்சிக்கும். அப்போ சத்து மேலே போகாது, செடி இறந்து போயிடும். அதுமாதிரி கலர் மண்ணாக இருந்தால் போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு
நம்ம நடணும். ஆனால் உங்கள் மண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலங்காலமாக விவசாயம் பண்ணுறீங்க, அந்த பிரச்சனை இல்லை. அது மாதிரி நடும்போது அதுக்கப்புறம் நம்ம மண்ணை கிளறி விடணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சார், எனக்கு என்னுடைய அனுபவத்தில் இந்த மாமரத்தை சார் நான் வந்து மாடியிலே வச்சிருக்கேன். சும்மா சாம்பிளுக்கு வச்சிருக்கீங்க. ஆமாம் சொன்னீங்க. வீட்டுக்கு முன்னாலே வச்சிருக்கேன். அது வந்து நிறைய அந்த டீ தண்ணி கூட நான் டீ தூளோட சாப்பிட்டுட்டு வேஸ்ட், ஆமாம், எல்லாம் என்ன வேஸ்ட் கிடைக்குதோ எல்லாம் போட்டு ஊற்றிட்டே இருப்பேன். மாடியிலையும் ஒரு ஒரு மாடியிலையும் வச்சிருக்கேன். சரி. மாடியில் இருக்கிற மாமரம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு தூரம் போய் நம்ம பண்றது அது வெறும் மண்ணு செம்மண் தான். நல்லாவே இருக்கும் பிளான்ட். சரி. அடிக்கடி ஊத்துறதுல கொஞ்சம் அந்த இங்க எல்லாம் அது கரெக்ட். இது நீங்க அதுக்கு ஒரு இது சொல்றேன். ஆமா, என்னன்னா கிராமங்கள்ல நெல் வயல் எல்லாம் வந்து தழை உரம் போடுவாங்க அந்த காலத்துல. தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. அது போட்ட உடனே நாத்து நட மாட்டாங்க, தெரியுங்களா? எவ்வளவு 3 நாள்ல 1 வாரம் 10 நாள் அது மக்கி அது கம்போஸ்ட் ஆன அப்புறம் ஒரு ஸ்மெல் வரும். எல்லா கெமிக்கலும் அங்க வர உற்பத்தி ஆரம்பிக்கும். அப்ப அந்த கெமிக்கல்லாம் வரும்போது இந்த செடியோட வேரை பாதிச்சு நுனியை பாதிக்கிற வரைக்கும் இருக்கும். அதனாலதான் என்ன சொல்றது, நான் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த பொருளையுமே நீங்க எதுவுமே மக்காம கம்போஸ்ட் ஆகாம, ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா அரிசி கொடுப்பீங்களா, சாதத்தை கொடுப்பீங்களா? வேக வச்சு தானே கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்க மக்க வச்சு தான் போடணும். நீங்க டைரக்டா அதை ஒரு குப்பை தொட்டியா யூஸ் பண்ணக்கூடாது. எதை செடியை வந்து ஒரு குப்பை தொட்டியா யூஸ் பண்ணீங்கன்னா அது கம்போஸ்ட் ஆகும்போது அந்த கெமிக்கல்லாம் வரும், செடி இலையெல்லாம் கருகும், செடி செத்து போறது கூட வாய்ப்பு. அதான் சார் என் பொண்ணு அடிக்கடி சொல்லுவா, அப்ப நீங்க வந்து நீங்க சும்மா இருந்தீங்கன்னாவே செடி நல்லா வளருது. சரி, நீங்க எதுவுமே பாக்குறதுல மாடியில நல்லா வளருது, மாமரம் ஒண்ணுமே ஆகல செடி. ஆனா நீங்க அடிக்கடி கொண்டு வந்து வந்ததும் போனதும் செடி இந்த இலையெல்லாம் கருக. ஆமா, டஸ்ட்பின்னா யூஸ் பண்றீங்க, அதனால நிறைய கொடுக்குறோம். அதுல ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன் சார். மாமரத்தை பொறுத்த வரைக்கும் ஓவரா எதை கொடுத்தாலும் பிரச்சனை பண்ணுது. ஆமா, மாமரத்துக்கு ரொம்ப தேவையில்லை. இது ஒரு மானாவாரி பயிர் மாதிரி தான். நம்ம வந்து லிமிட்டா போதும். வெறும் மண்ணை எடுத்து பாருங்க, பேக் பண்ணுவாங்க, அதுலயே நல்லா வரும், நல்லா இருக்கும். அதுக்கு தேவையானது ரொம்ப அந்த விஷயத்த கத்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி, நீங்க கத்துக்கிட்டதே மற்றவங்களுக்கு இப்ப சொல்றீங்க, மற்ற எல்லாருக்கும் சொல்றீங்க, ரொம்ப இது. சரி, இப்போ நீங்களும் எங்கள் மாதிரி தான் ஒரு தோட்டம் வைக்க போகிறீங்க. அந்த தோட்டத்தில் எல்லா செடிகளுமே இருக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு எப்போ போனாலும் ஒரு பழங்கள் சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் எங்கள் தோட்டத்துக்கு வந்துருக்கீங்க, என்னென்ன பழங்கள் இருக்குது உங்களுக்கு அறுவடை பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கும் அது மாதிரி தோணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வேரிகேட்டர் கொய்யா. இந்த மாதிரி கொய்யா நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது இந்த இலையெல்லாம் வெள்ளையாக இருக்கும், இந்த மாதிரி கலரில் இருக்கும். பழமும் அது மாதிரி இந்த தெரியுதா, ஒயிட் கலரில் க்ரீனும் ஒயிட்டும் கலந்துருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரி நம்மகிட்ட ஒரு 10-15 வெரைட்டி இருக்குது கொய்யாவில் எக்ஸாட்டிக்காக. இதை சாப்பிட்டு பாருங்களேன், சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். நேற்றே தான் மழை பெய்யுது, அதனால அப்படியே சாப்பிடலாம். சாப்பிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டு? டேஸ்ட் நல்லா இருக்கு சார், சாஃப்டாக இருக்குது. சாஃப்டாக இருக்குது, கடிக்கிற இதே தெரியும். ஆமாம், பிங்க் ப்ளஸ் வந்து பிங்க் கலரில் இருக்குது இல்லையா? பிங்க் கலரில் இருக்குது. காயாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். காய் வந்து இந்த கலரில் இருக்கும், கலரு. பழம் வந்து ஆகும்போது கொஞ்சம் ஒயிட் ஆகிடுது, அந்த எல்லோ கலர் வந்துடுது. இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாகும். இது சின்ன பேக்கெட்டில் இருக்குது, நம்ம சேல்ஸுக்காக வச்சிருக்க செடியிலங்கிறதுனால பழங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. டேஸ்ட் பிடிச்சிருக்கலாம். நாட்டு கொய்யா மாதிரி தான் இருக்கும். என்ன நாட்டு கொய்யா மாதிரி டேஸ்ட், நாட்டு கொய்யா மாதிரி இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. சரி, அப்படியே கடிச்சு சாப்பிடும். ஓகே, யார் வேணா சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடலாம். சார், அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் செடி. இந்த வாட்டர் ஆப்பிள் பாருங்கள், மரம். இது வந்து சீசன் கிடையாது. இப்போ ஆகஸ்ட்டில் எங்கேயுமே காய்ச்சிருக்க வாய்ப்பு இல்லை. சில இடங்களில் காய்ச்சிருக்கும். அது எதனாலங்கிறது நம்ம கரெக்டாக சொல்ல முடியல. எங்கள் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 சீசன் கூட வாட்டர் ஆப்பிள் காய்க்குது. பாருங்கள், இந்த இதில் உள்ள ரெட்டிஷாக கூட இருக்குது, ஃபுல்லாக ரெட்டாகவே இருக்குது, பிஞ்சு இருக்குது, காய் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 பழம் பெருசாக இருக்குது. இதை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா பழங்கள்லாம் கொடுத்துட்டே இருக்கீங்க சார். பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு விதை இருக்குது. ஓ, விதை இருக்குங்களா? ஒரு விதை இருக்குது பாருங்க. இதில் விதை இல்லைங்க சார். அது இல்லையா? இதில் விதை இருக்குது, ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட் சார். இது பழங்கள் வந்து நம்ம வந்து ஜென்ரிக்காக நம்ம ஒரு சில பழங்களை தான் நம்ம சாப்பிட்டு இருந்தோம் இது நாள் வரைக்கும். இதெல்லாம் இப்போ எங்கே யூடியூப்பில் பார்ப்போம், எங்கேயோ வெளியே பார்க்குறதோட சரி. இப்போ வந்து இந்த பழங்கள்லாம் நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம், டேஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஜெனட்டிக் மாறினது கிடையாது, இது நேச்சுரலாக இது மற்ற நாடுகளில் இருந்தது நமக்கு இப்போ கிடைக்குது. அதுதான் இந்த வாட்டர் ஆப்பிளே இப்போ நிறைய கலர்ஸ் வந்துச்சு பாருங்கள், ஃபுல்லாகவே நிறையவே இருக்குது. பிஞ்சு இந்த பக்கம் கூட இருக்குது பாருங்க, இங்கே ஒரு நிறைய பழங்கள் இருக்குது பாருங்க.
இது நிழல்ல தான் வைக்கணுங்களா? இல்ல வெயில் தான். இப்ப நிறைய மரங்களை வைக்கிறதுனால இது கொஞ்சம் நிழல் ஆயிடுச்சு. சரி சரி. இருந்தாலும் கூட காய்ச்சிருக்கு பாருங்க. நல்ல காய். நிறைய பேர் வாட்டர் ஆப்பிளும் காய்க்கலன்னு சொல்லுவாங்க, ஆனா நிறையவே இது காய்ச்சி கொத்து குத்தா இருக்கு. எல்லாம் கொத்து குத்தா இருக்கு. மேல உள்ள ஃபுல்லா குத்தா இருக்கு. சார், நம்ம நர்சரியை பொறுத்த வரைக்கும் நிறைய செடிகளை வந்து பழங்கள் காய்ச்சதுக்கு அப்புறம் தான் அதை பற்றி நிறைய பேசுறோம். இது நாச்சா டேங்கிற ஒரு தாய்லாந்து வெரைட்டி பாருங்க. நாச்சா டேங் ஒரு தாய்லாந்து வெரைட்டி. பழம் எப்படி ஷேப் இருக்கு, அதனுடைய கலர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அந்த ஐவரி அது ஒன்று சொல்லுவாங்க. ஜெயண்ட் ஐவரி, ரெட் ஐவரி அந்த மாதிரி தோட்டம் இருக்கு. ஆனா நீங்க வீடியோல பார்க்கும்போது பெருசா தெரியும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவு தான் இருக்கு, சைஸ் நீளமா இருக்கு. பனானா மேங்கோ. கரெக்ட். இது யாரும் வீடியோல பார்த்தா இது ஜெயண்ட் ஐவரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஷேப் அதே மாதிரி இருக்குது. ஷேப்புக்கும் அந்த சைஸுக்கும் சைஸ் ரொம்ப சின்னது. இப்போ ஆகஸ்ட் மாசம், இது ஆகஸ்ட்ல கூட நமக்கு காய்ச்சிருக்கு. மாம்பழம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எங்கேயும் மாம்பழம் இல்ல. இப்போ இந்த மாம்பழத்தை பாத்துட்டீங்க, இன்னும் ஒரு மாம்பழம் உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒன்று காமிக்க போறேன். அதை பாத்தீங்கன்னா நீங்களே மிரண்டுருவீங்க. நானே மிரண்டு போய் தான் இருக்கிறேன், நீங்களும் மிரண்டுருவீங்க. இது வந்து நான் ஜென்ரலா பார்த்தோன்னா பனானா மேங்கோ. கரெக்ட். நாங்களாம் ஒரு பார்த்தா இது பனானா மேங்கோ அப்படின்னு. நான் இது காய் வந்த அப்புறம் எனக்கு என்ன லேபிள் இல்ல, அப்புறம் அவங்களுக்கு அது நம்ம சப்ளை பண்றவங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணும்போது கரெக்டா அந்த பேர் இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, ஆசையாவும் இருக்கு. இந்த பழம் எப்போ பழுக்குங்கிறத பாக்குறது. ஆஃப் சீசன்லயும் காய்க்குது, விலையும் இருக்கு. விலையும் இருக்கும் கண்டிப்பா. வாங்க, அடுத்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்கிறேன்னு சொன்னேன். பாருங்க, இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த சீசனுக்கு ஆஃப் சீசனுக்கு இவ்வளவு காய் சார், இவ்வளவு காய் இருக்கு. இது வந்து கட்டிமூன், ஸ்வீட் கட்டிமூன், தாய்லாந்து வெரைட்டி. இது 2 வருஷமா அதே மாதிரி காய்ச்சிட்டே இருக்கு. போன வருஷமும் 2 சீசன் காய்ச்சது. கிட்டத்தட்ட ஒரு 110 காய் காய்ச்சது, ஒரு 60 ஒரு 50. இந்த இப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு 50-60 காய் இருக்குது. சீசன் இல்லாத நேரத்துல காய்க்கிறது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். நல்ல மார்க்கெட்ல கமர்ஷியலா விவசாயிங்க பயிர் பண்ணா கூட நல்ல ஈல்டு வர்ற மாதிரி இருக்கும். ஜெனரலா சார் நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு வருஷம் மாமரம் காய்க்கும், இன்னொரு வருஷம் காய்க்காது. அது சில இப்ப இமாமஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சமயத்துல அந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது எல்லா வருஷமும் காய்க்கும்னு சொல்ல முடியாது. இது அப்படி இல்ல, இது 2 தடவை காய்க்குது. ஆமா, ஏன்னா நான் 2 தடவை செக் பண்ணிட்டேன். அதாவது இதை எப்படி சொல்றேன்னா, நமக்கு போன வருஷமும் காய்ச்சது, இந்த வருஷமும் காய்ச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ல நான் காய்க்க அலோவ் பண்ணேன், பெரிய செடியா நட்டதுனால. அப்ப 3 வருஷம் பாத்துட்டோம். இதுல மேல டெஸ்ட் தேவையில்லை. அதனாலதான் நீங்க எனக்கு ஒரு செடி, ஆமா நீங்க ஒரு செடி வாங்கிருக்கீங்க. ஆமா கண்டிப்பா நீங்க கொடுத்துருக்கீங்க வாலண்டியரா. இல்ல இது ஒரு செடி இருக்கணும். ஆமா கண்டிப்பா, ஏன்னா எல்லா தோட்டத்திலயும் இருக்க வேண்டிய செடின்னு சொல்லுவோம். மாம்பழம் எல்லாருக்குமே பிடிக்கும். சீசன் இல்லாத நேரத்துல மாம்பழம் சாப்பிடுறது ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பாங்க சார். நீங்க இதுலயே கூட இந்த பக்கம் நிறைய, அந்த பக்கம் நிறைய காய்ச்சிருக்கு, இந்த பக்கம் நிறைய காய்க்கல. அதுக்கு என்ன காரணம்னா இந்த மாமரம் இருந்து பாருங்க. இந்த மாமரத்தை நான் இப்போ அது நமக்கு அவ்வளோ டேஸ்டா இல்லை, அதனால அதை கட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த பக்கம் வெயில் படணுங்கிறது. வெயில் படணும். சரிங்க சார். இந்த வெயில் படாதனால மரத்தினுடைய பிரான்ச்சஸ் இந்த பக்கம் வளரல. இப்போ இனி வந்து பிரான்ச்சஸ் வளர்ந்து இந்த பக்கமும் நிறைய காய்க்கும். சார், இது வரைக்கும் நம்ம உங்களுடைய செடிகளை பற்றி நடுறதை பற்றி உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி உங்களுடைய அனுபவங்களையும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி சொன்னீங்க. இந்த காய்கள் பழங்கள் இருக்கிறதையும் காமிச்சிட்டேன். எனக்கு நீங்கள் நேரில் வந்தது ரொம்ப சந்தோஷம். அதாவது நிறைய கஸ்டமர் வந்து பார்சல் அனுப்ப சொல்லுவாங்க, அது அவங்கவுங்க சூழ்நிலை, எல்லாராலையும் வரவும் முடியாது லாங்காக இருக்கிறதுனால. நீங்களும் காலையில் நைட்டை பொறுத்து இன்னைக்கு காலையில் வந்துடுவீங்க. 10:15 இன்னும் ஃபஸ்ட்டே ஏறி காலையில் தான் வந்து சேர்ந்துருக்கீங்க. ரொம்ப நேரில் வந்து எடுக்கும்போது எங்களுக்கும் ஒரு உங்களோட சில விஷயங்களை ஷேர் பண்ண முடியும். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா சார், நீங்கள் வந்தால் எல்லாத்தையும் நர்சரியில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் கேரளாவில் காமிச்சிட்டு பார்த்துட்டு அப்படிங்களாம நீங்கள் மெனக்கட்டு இதுக்காக வண்டி புக் பண்ணி என்னை கூப்பிட்டு வந்து இடத்த கூட்டு வந்து எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம எல்லாத்தையும் உங்களுக்கு மட்டும் காமிக்கல, எல்லாரும் உலகத்தையே காமிக்கல. அது பெரிய விஷயம் தானே. பெரிய விஷயம், எனக்கும் ஒரு பெரிய விஷயம். நான் வந்தப்ப எனக்கு நீங்க அதை ஆமா ஆமா, ஏன்னா மற்றவங்களுக்கும் இருக்க சந்தேகங்கள் உங்கள் மூலமும் இந்த நேரடியா பார்க்கும்போது நிறைய சந்தேகங்கள் தெளிவாகும். ரொம்ப நன்றி சார். நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.